ஒவ்வொரு கோவிலா போய் அறநிலைத்துறை அமைச்சர் நம்ம ரமேஷ் அண்ணா ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆய்வு பண்றாருன்னா, பிரசாத ஸ்டாலுங்கள்ல இருக்கிற ப்ராடக்ட்டுங்க, முறுக்கு அதசம் என்ன இருக்கோ அதுலலாம் வந்து எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, ஸ்டார்டிங் டேட் போட்டிருக்காங்க, எண்டு டேட் போடல. சரி, ஸ்டார்டிங் டேட் போட்டுக்கிறீங்க, அந்த டேட்டுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, அன்னைக்கு தான் இதை வந்து தயாரிச்சாங்கன்றது அப்படின்னு அவர் வந்து ஒரு அறிவாளிதனமா ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதை புரிஞ்சுக்காத சில முட்டாளுங்க, ஐயோ அது எப்படி எக்ஸ்பைரி டேட் அதில் போட்டிருக்கு, அதுக்கு என்ன ப்ரூஃப்னா நாங்கள் என்னத்தை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அவரை கலாய்க்கிறாங்களாமா. இதுல வேற உண்மையாலுமே இவன் முட்டா பீஸ் தான் போல, இவனுக்கு அறிவில்லை போல இருக்கு. எப்படா இது மாதிரி தற்கொலை எல்லாம் வச்சு 5 வருஷம் வாழ போறீங்க, சாவுங்கடா 5 வருஷத்துல அப்படி இப்படின்னு காரி துப்பிட்டு இருக்காங்க சில முட்டாளுங்களா. அந்த காரி துப்புறீங்களா, அதை அப்படியே மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்த்து துப்புங்க, உங்க மூஞ்சிங்கள்ல தான் வந்து விழும். ஏன்னா ஒரு மனுஷன் என்ன கேட்கறான்னு கூட புரியல. சில கோவில்களில் நம்ம பிரசாதம் வாங்கி சாப்பிடும் போது அந்த பிரசாதத்தில் வந்து ஒரு மாதிரி செக்கெண்ணெய் நாத்தடிக்கும், ஒரு மாதிரியா இருக்கும் அந்த ஃப்ளேவரு. அது ஏன்னா சில நாட்களுக்கு அப்புறம் சில சீடைகள் சாப்பிடும் போது அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்மெல் வரும். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு 26/5/2026 போட்டிருக்கு. உண்மையாக இந்த டேட்ல தான் இந்த ப்ராடக்ட் வந்துச்சா, இல்லை நீங்களா சும்மா ஸ்டாம்ப் எடுத்து அடிச்சு வச்சிங்களா அப்படி கேட்குறாருன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கோவிலுக்கு கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அப்போ அவங்க இந்த டேட்ல தான் கொண்டு வந்தாங்கன்றதுக்கு என்ன ப்ரூஃப் பேப்பர் வச்சிருக்கீங்க? இல்லைன்னா கோவில் நிர்வாகம் வந்து தயாரிச்சிருக்கோம் இல்லையா, அது இன்னைக்கு தான் தயாரிச்சது, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சதுன்றது அவங்க ஒரு நோட்டில் அதை எழுதணும். அந்த மாதிரி எழுதி இருக்கிறீங்களா, அதை காமிங்கன்னா எல்லாம் திக்குமுக்கா ஐயோ இத்தனை நாள் இதெல்லாம் கேட்கவில்லை, நம்ம பழசெல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருந்தோம் இப்போ என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க முடிக்கிறாங்க. இதை சமாளிக்கிறதுக்கு நம்ம சேகர் பாபு அண்ணனோட விழுதுகள் வந்து தன்னோட விழுதால சேகர் பாபு அண்ணா அப்படியே தூக்கி நிப்பாட்டுறாங்களா. எடுப்படாது மகனே, எடுப்படாதுப்பா. அவர் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு. உங்களுக்கு புரியலன்னா தயவு செய்து மறுபடியும் பால்வாடிக்கு போய் ஸ்கூல் படிச்சுட்டு வாங்க, புரியுதா மக்களே? இப்படி ஒரு அதிரடியான ஒரு ஆய்வில் இருக்கிற நம்ம ரமேஷ் அண்ணா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.